தாமரை, ஏன்டாமா டல்லா இருக்க? எத்தனை வருஷமா உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதாமா என் மகளுடைய மனநிலை என்னன்னு. என் மேல இன்னும் நம்பிக்கை உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுங்க, கலந்து பேசி தீர்வு காணும். சார், என் பையன் 12வது படிக்கிறேன் சார். அவங்க வந்து மிஸ்ஸுங்க கால் பண்ணுறாங்க, அவன் படிக்க மாட்டான், மார்க் எடுக்க மாட்டான் சார், கால் பண்ணுறாங்க சார். என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல சார். அப்படியா? படிப்புல பின்தங்கிட்டான், மற்ற விஷயத்துல அவன் எப்படிமா இருக்கான்? என் பையன் எல்லா விஷயத்துலயும் கரெக்டாக இருக்கான் சார், அந்த படிப்பு விஷயத்துல மட்டும் கரெக்டாக இல்லைங்க சார். முதல்ல கவலைப்படுறதை நிறுத்துறாம்மா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வழிகாட்டுறவங்களுடைய முதல் அடையாளமே அவங்க கிட்ட இருக்க பொலிவு தான். நம்ம பொலிவா இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்ட முடியும். நம்ம பொலிவு இல்லை, சோகமா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்காது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்கணும். நல்லா படிச்சீங்க அப்படின்னா நல்லா வேலைக்கு போறாங்கன்னு அர்த்தம். அதுவே அவங்களுடைய தனித்திறமை என்னன்னு பார்த்து அவங்க அடையாளம் கண்டுட்டாங்கன்னா அவங்க இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட போறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி லைஃப்ல ஜெயிச்சவங்களாம் அவங்களுடைய தனித்திறமை என்னன்னு பார்த்து அவங்களாவே அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையின் உச்சத்துக்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய சந்தை மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல்லேயே ஒவ்வொருடைய மாணாக்கருடைய தனித்திறமை என்ன அப்படின்னு நம்ம கண்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் மேம்பட்டு கொடுக்கறதுக்கோ அல்லது வழிநடத்துறதுக்கோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு இந்த படிக்காம வேற திறமை உள்ளவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏதாவது செய்யணுன்றதுக்காக இந்த விஷயத்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரப்போகுது. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஒரு ஸ்கூல் முழுக்கவே கம்ப்ளீட்டா சென்சார் இருக்கும். பாத்ரூம் டோரை திறக்கிற வரைக்கும் உள்ள போற தண்ணி சவுண்ட் வரைக்குமே அந்த சென்சார் சென்ஸ் பண்ணும். கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கூல் உள்ள வந்தா அந்த மாணாக்கர் எந்தெந்த இடத்தெல்லாம் என்னென்ன பண்றான்றதை சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்ல பேச்சு திறமை வரும், ஒருத்தருக்கு நல்லா விளையாட வரும், ஒருத்தருக்கு உதவி மனப்பான்மை வரும், ஒருத்தருக்கு கமாண்டிங் பவர் வரும். இந்த மாதிரி ஏராளமான தனித்திறமைகள் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அந்த சென்சார் என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளவு மார்க். எப்படி மார்க் ஷீட் ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்பை முடிச்சுட்டு ஒரு மாணவன் வெளியே போகும்போது மார்க் ஷீட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இவனுடைய தனித்திறமை தனியா ஒரு ஷீட்டு போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஷீட்டு போட்டு கொடுக்கும்போது அவனுடைய தனித்திறமைன்னா நம்ம அவனுக்கு அடையாளப்படுத்திட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், விட மாட்டேன், காத்துக்கிட்டு இருங்க, குட்டி சீக்கிரத்தில் கொடுத்துருவோம். ரைட்? ஒளிவாக வச்சிங்க, வழிகாட்ட தயாராக இருங்க.